வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலனா சாப்பிட்டது நம்ம வீடியோ பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு வகையான சட்னி தாங்க பார்க்க போறோம் ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான சட்னி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சட்னி வந்து ஒரு பொடி டைப்ல இருக்கும் சாப்பிறதுக்கு உங்களுக்கு பொடி பிடிக்கும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சட்னி பிடிக்கும் செகண்ட் சட்னி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல்ல கிடைக்குற ரெட் சட்னி அதுதான் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தறலாம் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க சோ சேர்த்துட்டு இது கூட வந்து உளுந்த பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது லேசா நல்லா செவந்து வர வரைக்கும் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்க அப்படினா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோ அது வந்து எண்ணெயிலே நல்லா அப்படியே பொரிஞ்சிட்டு இருக்கணும் கூடவே சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படினா ஒரு 20-25 போல சின்ன வெங்காயம் கூட கொஞ்சமா இந்த அளவுக்கு புளி இத சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயில வந்து நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்களுமே நல்லா வந்து மெர்ஜ் ஆகி நல்லா அது அப்படியே டீப் ஃப்ரை ஆன மாதிரி ஆகணும் கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தறலாம் வெங்காயத்துல உள்ள கொஞ்சம் தண்ணி கூட இல்லாம சுத்தமா அந்த எண்ணெயில எல்லாமே அப்சர்வ் ஆகி அந்த வெங்காயம் நல்லா வந்துட்டு பாத்தீங்க அப்படினா சுருங்கிடணும் இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படினா அது கரெக்ட்டா இருக்கும் சோ தண்ணி எல்லாமே வெங்காயத்துல உள்ள தண்ணி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படினா இந்த எண்ணெயில எல்லாமே இழுத்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா லேசா செவந்தே ஆயிடுச்சுல வெங்காயம் அவ்வளவுதான் இத வந்து நம்ம நல்லா ஆற வச்சிரலாம் ஃபேன் கடியில வச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஓகே இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான் சோ இந்த சட்னி பாத்தீங்க அப்படினா வெளியில வச்சிருந்தீங்க அப்படினாலே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் நம்ம வதக்கறத பொறுத்து இருக்கு அந்த வெங்காயத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ போய் அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம் இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சப்போஸ் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படினா சீக்கிரம் கெட்டு போய்டும் சோ அதனால வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமா எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி இருக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்பவும் நல்ல ஃபைன் ஆகாது ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் கோர்ஸா இருந்தாலும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்க அப்படினா பொடிலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா அந்த ஆனியன் டேஸ்டோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரா இருக்கும் சோ இது அப்படியே வந்து ஒரு இட்லிக்கு 2 இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படினு அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும்ல ரெட் கலர் சட்னி அந்த ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்றதை போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி பார்த்தலாம் சோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு சோ வேலை வந்து தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு இருந்தாலும் நான் சொல்றேன் இதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை ஜஸ்ட் ஒரு 10th படிச்சிருந்தா போதும் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நல்லா அழகா தமிழ் பேசுனீங்க அப்படினாலே போதுமானது இதை நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்ல லிங்க் இருக்கு அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் சோ நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஜாயின் பண்ணிட்டு நமக்கு பிடிக்கலனா என்ன பண்றது அப்படி நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படினா நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம் இல்லனா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க இன்னும் உங்களுக்கு இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படினா நீங்க வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான வேலைகளை பத்தின ஒரு ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பரா சொல்லி தராங்க சோ அதுவுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட பாத்தீங்க அப்படினா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சோ கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு லேசா செவக்கட்டும் அதுக்குள்ள ஒரு 4 பூண்டையும் சேர்த்தறலாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில வறுத்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படினா வரமிளகாய் நிறைய சேர்த்துக்கோங்க இல்ல கம்மியா தான் பிடிக்கும் காரம் அதிகம் சாப்பிட மாட்டீங்கன்னா குறைச்சுக்கோங்க நான் ஒரு 10 மிளகாய் போல சேர்த்திருக்கேன் சோ இது நல்ல காரமா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல கலர் வரணும் காரம் கம்மியா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படினா காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க கூடவே பாத்தீங்க அப்படினா பெரிய பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல அது வந்து ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பொடியா இல்ல கொஞ்சம் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸா ஓகேவா கட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நம்ம எவ்வளவு வெங்காயம் சேர்க்கறோமோ அதுல பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்தோம் அப்படினா போதுமானது வெங்காயம் அரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி வந்து தக்காளி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்தறலாம்
ஸோ வெங்காயம் வந்து லேசாக கலர் மாறட்டும். மாறினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். 2 தக்காளியை 4 நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியில் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ரொம்ப கரைஞ்சிட போகுது. அவ்வளோதான். நல்லாவே வந்து எல்லாமே நல்ல குலைவாக அப்படியே வெந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஃபேன் கடியில் வச்சுட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா ஆறியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூட நீங்கள் புளி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் கெட்டு போகாமல் இருக்கும். காலையில் வச்சிங்க அப்படின்னா நைட் வரைக்கும் கெடாமல் இருக்கும். புளி சேர்த்து அரைச்சோன்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெட் சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் ரெட் சட்னி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அப்படியே வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்பவும் இது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியமாவது இருக்கணும். நம்ம கடையிலலாம் சாப்பிட்றப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக தானே நமக்கு கொடுப்பாங்க. கடுகு சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை தாளிச்சிடலாம். அப்படியே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணேன் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.